ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் காணாமல் போய் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சேரன், சோழன், பாண்டியன் எல்லாருமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நீ என் தம்பிடா, என் கூட பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி, இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லி 3 பேரும் கையை நீட்டுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் கேட்குறாரு, என்னத்தை தான் இருந்தாலும் என் அம்மா வேற தானே அப்படின்னு சொல்கிறாப்புல. டேய், அது ஓ அம்மா இல்லைடா, நம்ம அம்மான்னு சொல்லுடா. என்னத்தை தான் இருந்தாலும் நமக்கு அப்பா ஒரு அப்பா தானடா, அதை ஏன்டா நீ பிரித்து பார்க்குற? நாங்களே இவ்வளோ நாளாக உன்னை அந்த மாதிரி நாங்கள் பிரித்து பார்த்ததில்ல, நீ ஏன்டா இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் வர்றாங்க. நிலா கேட்குறாங்க, நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லவுமே நீங்கள் போகக்கூடாது நீ அப்படின்னு என்னையே சொன்னேன். ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து உன்னைய தான் கூட பிறந்த தம்பி மாதிரி இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க. இதுவரையுமே அவங்க உன்னைய வேற்றுமையாக நினைக்கல. நீ அப்படியாப்பட்டவன் அவங்கள விட்டு போக எப்படிடா நீ உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இல்லை நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் போக மாட்டேன்னு என் கையிலையும் சத்தியம் பண்ணி கொடு, இந்த வீட்டை விட்டும் போக மாட்டேன், என் அன்னைங்களை விட்டும் பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லவும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு பல்லவன். அதுக்கப்புறம் மனசை அவரே ஆறுதல் அடைஞ்சிட்டு அன்னைங்களை அவரே போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அவரும் அன்னைங்களுக்கு முத்தம் கொடுக்குறாரு. ஏன் அங்கிள், பல்லவனுடைய அம்மா அப்பா இங்கே இருக்காங்களா, இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா, அவங்க எப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறேன் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் செய்யாத குற்றத்துக்காக செயலுக்கு போனேன், அதை பயன்படுத்தி கஸ்தூரி அண்ணனும் இந்த சொத்தை எப்படியாவது நம்ம பேருக்கு மாற்றி எழுதிடணும், இந்த பிள்ளைகளை விரட்டி விட்டுறணும். இப்போதைக்கு அவங்க அம்மாவும் செத்து போயிட்டா, அப்பனும் ஜெயிலுக்கு போயிட்டான், இந்த பிள்ளைகளை விரட்டி விட்டு இந்த சொத்தை எப்படியாவது கைப்பற்றணும்ட்டு அவங்க திட்டம் போட்டாங்க. ஏதோ ஒரு இதில் அது நடக்கலை. எனக்கும் செயல் தண்டனை முடிஞ்சு நான் ஜெயிலை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருந்தேன். வர்ற வழியில் மயங்கி போய் ஒரு பொண்ணு படுத்திருந்தாங்க. அப்போ மயங்கி கிடக்கையில் எனக்கு அப்படியே விட்டு மனசு வரலை. அதனால் பக்கத்தில் தண்ணி வாங்கி அவங்க முகத்தில் தெளித்தேன். அவங்க எந்திரிச்சு முழிச்சு பார்த்தாங்க. நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல நீ ஏமா இங்கே மயங்கி போய் விழுந்து கிடக்கேன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் வடநாட்டிலேருந்து வர்றேன், எனக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க, இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதனால அங்கே இருக்க பிடிக்கல, அதனால் நான் சென்னைக்கு நம்ம ஒரு வேலையை பார்த்து நம்மளாக பொழைச்சிக்குருவோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நடேசனுக்கு ஒரு ஐடியா வருது. நம்மளும் நம்ம பொண்டாட்டி விட்டு செத்து போயிட்டா, அதனால் நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிறா, இங்கே ஆள் இல்லை, வேணால் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போமா அப்படின்ட்டு அங்கே பிள்ளைகள் இருக்கிற விஷயத்த அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க. சொல்லவும் அவங்களும் சரி, இப்போதைக்கு நான் தெரியாத ஊரில் வந்திருக்கேன், அதனால் நான் எனக்கு வேறு பக்கம் பார்த்துட்டு போகிற வரையும் நான் இங்கே இருக்கேன்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. எப்படியோ கஸ்தூரி அண்ணனுக்கும் தெரிஞ்சிருது. எப்படியோ போனவன் திரும்பி வந்துட்டான், வந்ததும் இல்லாமல் ஒருத்தையை கூட்டிகிட்டு வேற வந்திருக்கான். அப்போ இவளை என்ன நினச்சி கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியலை. நம்ம எப்படியாவது இவனும் ஜெயிலுக்கு போயிட்டான், பிள்ளைகளையும் விரட்டி விட்டு இந்த சொத்தை எப்படியாவது நம்ம பேருக்கு எழுதி வாங்கணும்னு நினச்சான், அதுவும் முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அண்ணனும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த பொண்ணையும் நடேசனையும் தப்பாக ஊருக்குள்ளே சொல்லி வச்சிடுறாங்க. அவங்க தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணு எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், ஏன்னா ஊர் பூரா தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாரு பல்லவன் அம்மாவை. கஸ்தூரி நினச்சது இப்படியெல்லாம் சொன்னால் அந்த பொண்ணு விட்டுட்டு ஓடிடுவா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆப்போசிட்டாக அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி பல்லவனும் பிறந்துட்டான். நடேசன் வெளியே போன நேரம் பார்த்து பல்லவன் அம்மாட்ட கஸ்தூரி வர்றாங்க. இவன் ஏற்கனவே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன், கட்டின பொண்டாட்டியவே கொலை பண்ணவன், இவனை நம்பி இன்னொரு பிள்ளையும் நீயும் பிள்ளை பத்துட்ட, இனிமே இவனோட இருந்தேன்னா உன்னையும் கொலை பண்ண தயங்க மாட்டேன், அதனால் நீ எப்படியாவது அவன் இல்லாத நேரம் வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கு ஷாக்காகிறாங்க. என்ன உண்மையாவா அப்படின்னவும், ஆமாம், நீ பிள்ளையை தூக்கிட்டு போனேனாலும் கொலகாரம் பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அதனால் பிள்ளையை விட்டுவிட்டு நீ எப்படியாவது வேண்டியிருந்து தப்பிச்சு போயிரு அப்படிங்கிறாங்க. அதை கேட்டதும் இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க. என்னையை தேட வேணாம், நான் என் வாழ்க்கையை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும் ஆளை காணா, லெட்டரை படித்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவளுக்கே விருப்பம் இல்லாமல் போயில, அவளையே நம்ம தேடணும்னு சொல்லிட்டு நானும் தேடலை, இதாம்மா நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நிலாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு.